ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சாதாரண ஒயிட் நூடுல்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுப்போம். நல்லா சூடானணும். தண்ணி ஒரு 3 கப்பு நம்ம ஊற்றிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு நான் அந்த நூடுல்ஸ் ஒயிட் நூடுல்ஸை நான் வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு தான் நான் சாட்டே பண்ண போகிறேன். அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா 2 பேக்கெட் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் இப்போ நான் உப்பும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமையும் உப்பு சாரியும் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம 2 பேக்கெட் நூடுல்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வெந்திருக்கான்றதை பாருங்கள். கொஞ்சம் கனமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமையும் எடுக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக அழகு போல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். கை வச்சோன்னே உடையணும், அந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். அந்த கடாயை கழுவிட்டு திரும்ப வச்சுருக்கேன். தண்ணிலாம் காஞ்சக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் முட்டை தாளிச்சிக்கிறேன். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயோட. இதை நம்ம உடனே கிளறினோம்னா பீஸாக வராது, உதிரி உதிரியாக வரும். இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு நீங்கள் கிளறி பாருங்கள், நல்லா பீஸாக வரும். பிக் சைஸ் வேணும்னா உங்களுக்கு பிக் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட கொஞ்சோண்டு உப்பு, முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துருக்கேன் நான். வேணும்னா சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தூளாக வரணும். அந்தளவுக்கு பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து வரும் முட்டை. அவ்வளோதான், வந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் 3 கரண்டி ஊற்றிக்கலாம்.
இதில் வந்து நறுக்குன பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு 2மே சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டாமல் அதை போட்டிருக்கேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வாசமாக இருக்கும். இதோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் 1 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போதே. இப்போ கேரட் உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, பச்சை குடமிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் கேபேஜும் சேர்த்துருக்கேன். தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எல்லாமே காய்கறிலாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மேகி மசாலா சேர்க்க போகிறதுனால நான் கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த மசாலா பாக்கெட்லேயே உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இந்த காய்கறி வேகிறதுக்கான தண்ணி 1 டம்ளர் மட்டும் ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் மேகி மசாலா 1 பாக்கெட் சேர்த்துருக்கேன். இதிலே எல்லா காரமும், உப்பு, மசாலாத்தூள் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இன்னொன்று முட்டையில நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் அந்த காரமே போதும். இன்னொன்று 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். காரம் கரெக்டாக இருக்கும் 2 பாக்கெட்டுக்கு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து சோயா சாஸ் 1 மூடியும், சில்லி சாஸ் 1 மூடியும், டொமேட்டோ சாஸ் ஒரு மூடியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வந்து இந்த சுண்டி அந்த மசாலா டைப்பில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ நல்லா இது வந்துடுச்சு சுண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரியாக பொலன்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நல்லா உடையாமல் பொறுமையாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பரட்டியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஹா, சுட சுட எக் நூடுல்ஸ். எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் விரும்பிக எல்லாருமே, அதனால் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேகியோட இது எவ்வளோ பெட்டரு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி vlogs. தேங்க்யூ. பாய்.